ஹாய் வெல்கம் டு ஆல். இன்னைக்கு உண்மை வீட்டில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் ஜாஸ்? இன்னைக்கு திப்புளியில என்ன மருத்துவ குணங்கள் இருக்குன்னு பார்க்க போறோம். திப்புளி இருமலுக்கு யூஸ் பண்ணுவாங்களா? அதான். ஆமா, அதே தான். சளி இருமலுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்னும் நிறைய பிரச்சனை நோய்களை சரி பண்ணுவோம். அதை பத்தி தான் சொல்ல போறேன். இப்போ நமக்கு இருமல், ஆஸ்துமா, மூச்சுக்குழாய் அலர்ஜி, தொண்டை புண்ணு பிரச்சனை, இது மாதிரி நுரையீரல் பிரச்சனை ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த டைம் நம்ம இதை எடுத்துக்கிட்டோம்னா ரொம்பவே சீக்கிரம் சரியாயிரும். டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியம் கிடையாது. சீக்கிரமா நம்மளே சரி பண்ணிக்கலாம் வீட்டுல இருக்க பொருளை வச்சு. அதே மாதிரி சுவாச பிரச்சனை இருந்தாலும் சரி பண்ணி கொடுத்துரும். இந்த வீசிங்னு சொல்றோம்ல, அவங்களுக்கும் சரியாயிரும். இப்போ பல்வலி இருக்கிறவங்க, வாயில ஏதாவது ஒரு பிரச்சனை, பல்வலியில இருந்து நாக்கு எல்லாமே, வாய்ப்பு எல்லாத்தையுமே இது சரி பண்ணி கொடுத்துரும். அதை சாறு மாதிரி நீங்க எடுத்து குடிச்சீங்கன்னா சரி பண்ணி கொடுத்துரும். அப்புறம் இந்த சளி, அப்புறம் கோலைன்னு ஒரு பேர் சொல்லுவாங்க சளிக்கு. ஒரு கோலைன்ற ஒரு பேர் இருக்கு. அது சளி, இந்த கோலைன்ற பிரச்சனையெல்லாம் ரொம்பவே சரி பண்ணி கொடுத்துரும் இந்த திப்புளி. இப்போ திப்புளி அரிசி பொடியோட நெய்யோட கலந்து நம்ம வறுத்து சாப்பிட்டாங்கன்னா அது ஆண்மை பெருகுன்னு சொல்லி மருத்துவத்துல சொல்லியிருக்காங்க. எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம்? இப்போ திப்புளி எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம்னா, திப்புளி பொடியை தேன்ல கலந்து சாப்பிடலாம். நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி கஷாய வச்சு குடிக்கலாம். அப்புறம் திப்புளி பொடியவும் கடுக்காய் பொடியவும் சேர்ந்து தேன்ல கலந்து சாப்பிட்டாங்கன்னா இந்த மலச்சிக்கல் இருக்கிறவங்க, வயிற்று பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துரும். அதே மாதிரி இதுல ஒரு முக்கியமான விஷயம், திப்புளி எடுத்துக்கிறது நல்ல விஷயம் தான். ஆனா டாக்டர் கன்சல்டிங் இல்லாம யாரும் எடுத்துக்கிற வேணாம். ஏன்னா திப்புளி ஒரு சைடு மருத்துவம் தான். ஆனா இன்னொரு சைடு ஏதாவது பிரச்சனை குழந்தைங்களுக்கு தேன்ல கலந்து கொடுப்பாங்கல்ல, குழந்தைங்களுக்கு ஒரு அளவா தான் கொடுக்கணும். ஏன்னா இது அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சுன்னுவாங்களா, அது மாதிரி இது ரொம்ப சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு கெடுதல். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. ஆமா, அது மாதிரி இது நம்ம உடம்புக்கு அதிகமா எடுத்துக்கிட்டோம்னா கெடுதல் தான், நமக்கு இன்னும் பிரச்சனை கொடுக்கும். அதனால இதை டாக்டர் கன்சல்டிங் இல்லாம குழந்தைக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி யாரும் எடுத்துக்கிற வேணாம். ஸோ எங்க 1 மினிட் வீடியோக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.